ஒரு வாரமா வீட்டில் பூஜை பண்ணாததுனால குலதெய்வத்துக்கு கலசம் வச்சு வேப்பிலெல்லாம் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேலையை தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதில் இருந்த தண்ணியை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. கால்படாத இடத்துல அப்படி இல்லைனா செடியில் வந்து ஊற்றிடலாம். நான் புது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து நல்ல மனசார குலதெய்வம் கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறமா கலசம் ரெடி பண்ணி மறுபடியும் பூஜை ரூமில் வந்து வச்சுட்டேன். எத்தனை நாள் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வாரம் தண்ணி மட்டும் மாத்தி புது வேப்பில வச்சு இந்த மாசம் ஃபுல்லாவே அப்படிதான் வந்து வச்சிருப்பேன். நம்மளோட வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. யாழ் புட்டிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து 2 ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க நமக்காகவே ஸ்பெஷலா இந்த சாமி போட்டோ வந்து அனுப்பியிருந்தாங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இனிமே இவரும் எப்பவுமே நம்மளோட பூஜை ரூம்ல தான் இருப்பாரு. தேங்க்யூ.